ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இங்கே பெண்டிங் சூதாட்டம் எதுவும் நடப்பதில்லை. இது ஒரு பொழுதுபோக்கு கணிப்புகள் மட்டுமே. ஃப்ரெண்ட்ஸ், நாம் நேற்று கொடுத்தது 5-6 6 மேக்ஸிமம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனால் வரலை. இதில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் நமக்கு பாஸ் ஆகும் அப்படிங்கிறது மெயின் கான்ஸ்டெப்பு. இதில் நமக்கு இப்படியெல்லாம் வரும் அப்படிங்கிறது மெயின் டார்கெட்டில் இருக்குது. சரிங்களா? இது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பாஸ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறேன். நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன். சேட்டில் எப்படியெல்லாம் மார்க் பண்ணி எடுக்கணும் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு எப்படியெல்லாம் வருது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்ப்போம். சரிங்களா? இப்போது வின்வினில் மேக்ஸிமம் எப்படியெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது மெயினாக பார்க்கணும். சரிங்களா? இந்த மெயின் எப்படின்னு பாருங்கள், நான் சொல்கிறேன், விளக்கமாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இங்கே 2 அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? இங்கே 2 இந்த இதில் நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அதை மேக்ஸிமம் உங்களுக்கு கலர் மார்க் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். கலர் மார்க் பண்ணியே சொல்கிறேன். கலர் மாற்றி இதுலேயும் அதுலேயும் கலர் மாற்றி உங்களுக்கு போட்டால் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ 2க்கு 2 இங்கே வந்தாச்சு. ஓகேங்களா? அடுத்தது இங்கே 7 அப்படின்னு இருக்கா? இங்கே 7ன்னு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இங்கே 9 அப்படின்னு இருக்குது. இங்கே 9 அப்படின்னு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே 4, இங்கே 4ன்னு வந்துச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே 2 அப்படின்னு வந்தாச்சு. இங்கே 2 அப்படின்னு வந்தாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய நம்பர்ஸு இது மட்டும்தான். அப்போது இங்கே நமக்கு வரலாம் 7 அப்படின்றது. சி போர்டில் 7 அப்படின்றது வரலாம். சி போர்டில் 7 அப்படின்றது வரலாம். ஆனால் மேக்ஸிமம் எனக்கு 7 அப்படின்றது இந்த கணக்கு பிரகாரம் வருது. ஒருவேளை மாற்றி அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இதில். சரிங்களா? இது ஒன்று. இந்த பேட்டர்ன்ஸ் ஓகே ஆயிடுச்சா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னில் பாருங்கள், இங்கே 6, இங்கே 6, இங்கே 2, இங்கே 6, இங்கே 6, இங்கே 2, இங்கே 2, இங்கே 0, இங்கே 0, இங்கே 7, இங்கேயும் 7. இது மேக்ஸிமம் நமக்கு ஒவ்வொரு வாரத்துக்கும் கரெக்டான முறையில் தான் வரும். இதில் 4 நம்பர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத மெயினாக பார்க்கணும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக வின்னிங்ஸு எடுக்க முடியும். சரிங்களா? இதில் ஒரு நன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இன்றைக்கி மேக்ஸிமம் வெவ்வேறு ஆங்கிளில் நமக்கு பாஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்தால் மட்டுமே நமக்கு புரியும். சரிங்களா? இப்போது இன்றைக்கான ஒரு செட்டை பார்ப்போம், எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? இப்போது இங்கே நமக்கு 1 அப்படின்னு இருக்குது. இங்கே 1 அப்படின்னு வந்தாச்சு. இங்கே 5 அப்படின்னு இருக்குது. இங்கே 5 அப்படின்னு இருக்குது. இங்கே 9. மிச்சம் இருக்கிறது இங்கே 8. இங்கே 9 வந்தாச்சு. இங்கே ஏ போர்டில் 8 அப்படின்னு வரலாம். சரிங்களா? ஏ போர்டில் 8 அப்படின்னு வரலாம். அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இது மேக்ஸிமம் இந்த செட்டில் இப்படி 4 நம்பர் வந்தாலே நமக்கு இங்கே வரும். சரிங்களா? அது எல்லா ஆப்ஷன்லேயும் கேஎல் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நம்ம போட்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வின்னிங்ஸும் வரும். சரிங்களா? மேக்ஸிமம் இது வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. 8 அப்படிங்கும்போது இங்கே ரம்மி அப்படிங்கிற ஒரு கணக்கும் உங்களுக்கு செட் ஆகும். 8, இங்கே 8, இங்கே 7,
இங்கே 9, 7, 8, 9 ரம்மிக்கான ஒரு கணக்கும் வந்துடும். இது வந்து வின்வின் கம்பெனியோட சார்ட் மட்டும்தான். சரிங்களா, இதில் வந்து மேக்ஸிமம் பாஸ் ஆகும். இன்றைக்கி வந்து இதில் வந்தாச்சு 8, 7 எடுத்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ வந்து டெய்லி சார்ட்டில் பார்ப்போம். டெய்லி சார்ட்டில் எப்படி வந்திருக்கு. டெய்லி சார்ட்டில் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சியில் வந்து 2 அப்படிங்கிறதான் வரும்ங்கிறது எனக்கு ஒரு கணக்கில் இருக்குது. 2 அல்லது 7 அப்படி வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் எப்படி வரும்னு சொல்லி சின்ன பேட்டர்ன் மட்டும் பார்ப்போம். சரிங்களா, இதில் வந்து 2, 4, 2, 1, 4. இப்போது இதில் வந்து 4, 2 அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேட்டர்ன்ஸ் இது வந்து நமக்கு வந்து 7, இங்கே 4, இங்கேயும் 4. இப்போ உங்களுக்கு என்ன வரும், இங்கே 5 வரும். ஓகேங்களா, இது வந்து மேக்ஸிமம் பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து வருஷ சார்ட்டுகளில் போய் பார்த்திங்கன்னா கிராஸ்லேயோ நேர்லேயோ 7, 4, 4 வந்தாலே 5 வரும். அப்படி இல்லைன்னா பெண்டிங்ஸில் இருக்குது. பெண்டிங்ஸ் வந்து 1ஆம் நம்பர் ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருக்குது. 1 ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். சரிங்களா, 1 ஓப்பன் ஆனால் வாய்ப்பு இருக்கலாம். 1 ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து 17 அப்படின்றது மேக்ஸிமம் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கலாம். 17 அல்லது 12 இது வந்து பிசிக்கான ஒரு வாய்ப்பு. சரிங்களா, பிசிக்கான ஒரு வாய்ப்பு. இதில் வந்து இன்றைக்கி கொடுக்கக்கூடிய நம்பர்ஸு என்னுடைய இதில் ABC. சரிங்களா, கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தெரியும். சரிங்களா, கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கிட்டா உங்களுக்கும் தெரியும். ABC என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து 8, 5, 7, 8, 5, 2. அதே மாதிரி 1, 4 வந்தாலே 6 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கலாம். சரிங்களா, 1, 4 அப்படின்னு வந்தால் 6 வர்றதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 5 வந்து பியில் வந்து உட்காரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கான்ஃபிடென்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6, 5, 2, 6, 5, 7 இந்த ஆங்கிளில் தான் எனக்கு வந்து வர்றதுக்கான ஒரு சான்ஸ் நிறையா இருக்குது. இதில் வந்து 1 செட்டு கண்டிப்பாக வின்னிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. சரிங்களா, இதில் வந்து வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. நேற்றே வந்து நம்பர்ஸு, ஃபோன் நம்பர், ஜிபே நம்பர் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த மந்த்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வின்னிங் வாங்குறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் எடுத்து சொல்கிறதான், எப்போவுமே மற்றவங்க மாதிரி வந்து சொல்லிவிட்டு இது பண்ணிகிட்ருக்க மாட்டேன். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து 4 செட்டு நான் கொடுத்தாச்சு, வீடியோலேயே கொடுத்தாச்சு. என்னோடய இதில் வந்து நான் எப்படியெல்லாம் எடுத்து கொடுப்பேங்கிறது மெயின் கான்செப்டில் கொடுப்பேன். மற்றவங்க மாதிரியெல்லாம் வந்து இதில் வரும் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். என்னோடய இதில் வந்து கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் இதை வைங்க கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லுவேன், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். சரிங்களா, ஜாயின் பண்ணுறவங்க நம்பி தாராளமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. பேமெண்ட்டு கட்டி உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு எப்படியெல்லாம் கொடுக்கணுமோ அதை கரெக்டாக எடுத்து கொடுத்து பாஸ் பண்ண வச்சுருவேன். சரிங்களா, அதில் வந்து மாற்று கருத்து இருக்காது. மற்றவங்க மாதிரி ஏமாற்றிட்டு பிளாக் லிஸ்ட்டில் போட்டு 1000 கொடு, 2000 கொடு, 3000 கொடு இந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கண்டிப்பாக இருக்காது. அந்தளவுக்கு வச்சுருக்க மாட்டேன். சரிங்களா, இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு 12 மணிக்குள்ளே ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஜாயினிங் கண்டிப்பாக எடுக்க மாட்டேன். 12க்கு மேலே வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்க. சரிங்களா, கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்கும் வின்னிங் எடுத்து கொடுக்குறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து போடுறேன்.
என்னோடய ஹார்ட் ஒர்க்கில் வந்து மாற்று கருத்து இல்லாமல் எடுத்து போடுவேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக நிறைய வரவங்க நிறைய இருக்கீங்க. அந்த வகையில் வந்து நிச்சயமாக எடுத்து போடுறேன். இந்த மந்த்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நம்பர்ஸில் அதிகமாக ஆடுவாங்க அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட் வச்சு எடுத்துட்டேன். சரிங்களா? இந்த மந்த்து என்ன நம்பர்ஸ் வச்சு ஆடுவாங்க அப்படிங்கிறது எடுத்தாச்சு. இதுக்கு மேலே நான் எப்படி கொண்டு போவேங்கிறது மெயினாக பாருங்கள். போன மாதம் வந்து 9, 5, 0 இல்லாமல் அட்டமே இல்லாமல் இருந்தது. அந்த மாதிரி இந்த மந்த்துக்கு என்ன நம்பர்ஸ் கண்டிப்பாக ஆடுவாங்க அப்படிங்கிறது மெயினாக நான் எடுத்தாச்சு. இதிலேருந்து மேக்ஸிமம் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் சேனலில் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணி வச்சு பாருங்கள். அப்போ தான் நான் போடும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நிற்கும். சரிங்களா?